ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமேயோட நேம் என்னன்னா, ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதோட இந்த சீரிஸ பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம ஹீரோ போயிட்டு விர்ச்சுவல் வேர்ல்டுல போயிட்டு மாட்டிக்குவான். அதுக்கடுத்து அங்க இருக்க டஞ்சன் எல்லாம் கிளியர் பண்ணி அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தானா, அவனோட லவ்வரை காப்பாத்துனானான்றது தான் கதையா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசனோட கதையா. சரி, ஓகே. நம்ம பெருசா இந்த அனிமேக்கும் ஆன்லைன் சொல்லிலாம் பழக்கம் கிடையாது. அதனால நம்ம இப்ப கசகசன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போயிரலாம். எபிசோடோட ஓப்பனிங்ல பேக்ரவுண்ட்ல காட்டுறாங்க 2022ல விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்லாம் ரொம்பவே டெவலப் ஆயிருச்சு. எந்த அளவுக்குன்னு சொல்லணும்னா நம்ம ஒரு இடத்த ரியலாவே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு. அந்த மாதிரி தான் இந்த வீக்கெண்ட்ல ஸ்பாட் ஆர்ட் ஆன்லைன்ன்ற கேம் வெறும் 10,000 யூனிட் தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதை வாங்குறதுக்காகவே நிறைய மக்கள் வந்து லைன்ல நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு கேம் கிடைக்கும்லாம் தெரியல. ஆனா கண்டிப்பா இதை வச்சு பார்க்கும்போது கேம் நல்லா இருக்கும்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு மேகசின் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு பீட்டா டெஸ்டர். இந்த ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேமோட பீட்டா டெஸ்டர்ன்ற கான்செப்ட் என்னன்னா, முன்னாடியே கேம் விளாண்டு பார்த்து எப்படி இருக்குன்ற ரிவ்யூவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோ ஒரு மேகசினை படிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவோட தங்கச்சி அண்ணா நான் போயிட்டு வரேன் பிராக்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா வீட்டை விட்டு. இப்போ நம்ம ஹீரோ அவளோட தங்கச்சி கிளம்புனதுக்கு அப்புறம் டயத்தை பார்த்துட்டு அந்த விஆர் கன்சோல் எடுத்து மண்டையில மாட்டிக்கிறான். கரெக்டா டைம் 1 மணி ஆகும்போது லிங்க் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேமுக்குள்ள என்டர் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோ லாங்குவேஜ் பவர்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு லாகின் பண்றான் அவனோட பாஸ்வேர்டை போட்டு. இப்போ கேமுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ சொல்றான், நல்ல வேலை நான் மறுபடியும் இந்த கேமுக்குள்ள திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான பேர் அதே டைம்ல கேமுக்குள்ள வந்திருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா ஆளுக்கா மற்றவங்க கூட பேசிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் ஜாலியாக பேசி சந்தோஷமா அந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு சந்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒருத்தர் நிறுத்தி, அப்பா ப்ரோ நீ வந்து பீட் ஆர்டிஸ்டர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கல. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நான் இன்னைக்கு தான்ப்பா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் இந்த கேமை பற்றி எனக்கு ஒரு மண்ணு தெரியாது, மண்ணாங்கட்டியே தெரியாது. அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி புரிய வச்சனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் கையெடுத்து கும்பிட, சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருந்தான். இப்போ வந்து அவனோட பேரை வந்து அவன் சொல்கிறான். என்னோட பேர் வந்து கிளைன், உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட பேர் வந்து கிரீட்டோ. இவங்க 2 பேரும் அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாட்டு குட்டியை வச்சு அட்டாக் பண்ண விட்றான். பார்த்தா அந்த சின்ன மான்ஸ்டரே நம்ம கிளைனால் அட்டாக் பண்ண முடியல. அது அவன் வயிற்றுல முட்டி படுக்க போட்டது நம்ம கிளைன் சொல்கிறான், உள்ளுக்குள்ள எல்லாமே கலங்கி போச்சு அப்படின்னு சொன்னதும் என்கிட்டே உருட்ட பார்க்குறியா, இந்த கேமுக்குள்ள வலிக்காதுன்ற விஷயம் தெரியாத மணிக்கு நடிக்கிறது கொஞ்சம் ஓவரா இருக்குப்பா கிளைன். ஆமால இந்த கேம்ல நமக்கு வலிக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கிளைன் வந்து யோசிக்கிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் எப்படி அந்த மான்ஸ்டரை கொல்றது. உன்னோட வெப்பன்ல உன்னோட ஸ்கில்ஸை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணனா கண்டிப்பா அந்த மான்ஸ்டரை வந்து உன்னால கொல்ல முடியும் அப்படின்னு நம்ம கிளைனை பார்த்து நம்ம ஹீரோ சொன்னதும் அதுக்கு நம்ம கிளைன் வந்து அவனோட ஸ்வாடை வந்து நல்லா யூஸ் பண்றதுக்காக பின்னாடி இழுத்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்வாடுக்கு பவர் ஏற்றி எப்படியோ அந்த போரை வந்து கொண்டுருதான். இப்போ கொன்று முடிச்சதுக்கு அப்புறம் வேற அளவலாம் அட்டாக் பண்ணி கொன்னுட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, பரவாயில்லப்பா இந்த வீக்கான மான்ஸ்டர் எப்படியோ கொன்னுட்டியே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவன் சொல்றான், என்னது இது வீக்கா, நான் இந்த மான்ஸ்டரை பாஸ் லெவலு இல்லை அதுக்கும் மேலே உள்ள லெவல் மான்ஸ்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ நினச்சது கண்டிப்பாக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மொக்க பண்ணி விட்டுருந்தோம். இப்போ நம்ம கிளைனும் இந்த கேமில் இந்த ஸ்வாட் ஸ்கில் மாதிரிக்கு வேற நிறைய ஸ்கில்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேல, நீ சொல்கிற எல்லா விஷயமே உண்மைதான், மேஜிக்கை தவிர இந்த இடத்துல நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவன் சொல்கிறான், மேஜிக் இல்லாமல் ஒரு MMORPG கேமா கேட்குறதுக்கே க்ரேஸியாக இருக்குது, ஆனாலும் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் எடுத்து முடிச்சிருந்தாங்க. இப்போ சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கிளைனும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கேமை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது, இப்போ கூட என்னால் நம்ப முடியலை, உண்மையான உலகத்தை விட கேம் உலகத்தை எவ்வளோ அழகாக காட்ட முடியுன்றது என்னால் சத்தியமாக இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலை, ஆனால் அதை வந்து நான் இப்போ ரியலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். அதோட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேம் சிடியை வாங்குறதுக்காக அந்த லைனில் அடிச்சு பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் நீ ரொம்பவே லக்கி, ஏன்னா நீ ஒரு பீட்டா டெஸ்டர். முன்னாடியே நீங்கள் அந்த கேமெல்லாம் விளாண்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, அதோட அந்த கேமையுமே உனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், ரியல் வேர்ல்டை விட இந்த கேம் வேர்ல்டு தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம கிளைன் கேட்கான், சரி அதெல்லாம் விடு, நீ இந்த கேமை 2 மாதத்துக்கு முன்னாடியே விளாண்டுல, நீ எத்தனாவது ஃப்ளோர் வரைக்கும் போன அப்படின்னு கேட்டதும் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், 8th ஃப்ளோர் வரைக்கும் தான் என்னால் போக முடிஞ்சுச்சு, ஆனால் இப்போ கதை அப்படி இருக்காது, ஏன்னா நான் இந்த கேமை இப்போ கரைச்சி குடிச்சு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டேன் வேணாம், சரி நம்ம மறுபடியும் போயிட்டு இந்த கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்
பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிளைனை பார்த்து கேட்கட்டும், எனக்கும் ஆசை தான், ஆனால் வயிறு வந்து இடம் கொடுக்க மாட்டேங்கி, நான் போயிட்டு சாப்பிட்டு வரேன், அதுக்கடுத்து நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதோட உண்மையாகவே இன்னைக்கு உன் கூட விளாண்டது ரொம்ப செம்ம ஃபன்னாக இருந்துச்சு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு இப்போ கிளம்புறான். கிளம்புனவன் போய் லாக் அவுட் பட்டன் எங்கன்னு தேடுறான். பார்த்தா லாக் அவுட் பட்டனே காட்ட மாட்டேங்கி, எங்கடா போச்சு, எங்கேயாச்சும் தொலைச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கல. என்னடே சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ செக் பண்ணி பார்க்கான். பார்த்தா அவனுக்கும் அந்த லாக் அவுட் சிங்கிள் காட்ட மாட்டேங்குது. இப்போ நம்ம கிளைன் வந்து கதறான், ஐயோ 5 மணியை தாண்டிருச்சு, என்னோட பீட்சா இப்போ ஆறி போயிருக்கும், அவங்களும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கல. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த கிளைன் கேட்குறான், சரி வேற ஏதாவது வழி இருக்கா லாக் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டதும், வேற எந்த வழியும் கிடையாது, கேம் மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்கி. இப்போ கிளைனு, நீ ஏதோ சும்மா விளாடுறேன்னு நினைக்கிறேன், ஆபரா காடாபரா ஐயாவை வெளியே கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மணிக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நோ யூஸ், எதுவும் நடக்கலை. இப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, நீ இப்படி பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது, நம்மளால எமர்ஜென்சி எக்ஸிட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, அப்படி எந்த ஒரு ஆப்ஷனையுமே இந்த கேம் கொடுக்கல. சரி அப்படின்னா நான் என் மண்டையில் மாட்டியிருந்தாலும் அந்த புட்டையை கழட்ட பார்க்கேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், வாய்ப்பே இல்லை, நீ அந்த நேவ் கியரை யூஸ் பண்ணுறப்போ உன்னால் உன்னோட பாடியை அசைக்கவே முடியாது, அது உன்னோட பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி மாட்டியிருக்கையில உன்னோட பாடி வந்து இந்த உலகத்துக்கான மணிக்கு செயல்படும். ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வெளியே இருக்க யாராச்சும் நம்ம மண்டையில் இருக்க ஹெல்மெட்டை கழட்டினா நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம கிளைன் சொல்கிறான், அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் தனியாக வாழ்கிறேன், எனக்கு என்னோட தங்கச்சியும் அம்மாவும் இருக்காங்க, சாப்பிட்ற டயத்தில் கண்டிப்பாக என்னோட ஹெல்மெட்டை கழட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், ஓ உனக்கு தங்கச்சி வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, யார் பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, கோட்டையிலே ஒருத்தர் ஏற்றித்துறான். ஏப்பா உனக்கு வெத்துறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, அங்கே எதுக்குப்பா எத்துன அப்படின்னு கேட்டதும், ஓகே 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 ஆமாம்ல எனக்கு வலிக்காதில்ல இந்த கேமில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கல. இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் சீரியஸான மோடுக்கு போயிட்டு நல்லா யோசிச்சுப்பாரு, இது இந்த கேமில் இருக்க பக்காக இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமுக்குள்ள பக் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நம்மளால் கேம் மாஸ்டரையும் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கல. ஏதோ ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. இப்போ எல்லா பிளேயர்ஸுமே ஒரே இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. ஆனதுக்கப்புறம் வானத்தில் வந்து டேஞ்சர் 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 டேஞ்சர்னு சிம்பிள் காட்டுது. அந்த டேஞ்சர்லேருந்து பிளட்டாக வந்து ஒரு உருவம் வந்து வெளியே வருது. வந்ததுக்கப்புறம் அந்த உருவம் சொல்ல ஆரம்பிக்குது, ஹலோ பிளேயர்ஸ், நான் தான் உங்களோட கேம் மாஸ்டர், இப்போலேருந்து இந்த உலகம் வந்து என்னோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்குது. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், எங்கடா இந்த கேமில் இருக்க லாக் அவுட் பட்டனே காணுமேனு. உண்மையை சொல்லணும்னா இந்த லாக் அவுட் பட்டன் போனதுக்கு எந்த ஒரு பக்கும் காரணம் கிடையாது, அதுக்கான காரணம் நான் தான். இந்த ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம் கிரியேட் பண்ணப்பட்டதே இதுக்காக தான். இதுக்கு மேலே இந்த கேமை விட்டு நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, வெளி உலகத்துக்கு உங்களால் மறுபடியும் போகவும் முடியாது. வெளி உலகத்தில் இருக்க யாராச்சும் உங்களோட நர்வ் கியரை கழட்டி உங்களை காப்பாற்றலான்னு நினச்சாங்கனாலோ நாங்கள் வந்து உங்களோட பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்புவோம். அந்த சிக்னல் உங்கள் பிரெயினுக்கு போன அடுத்த செகண்ட் உங்களோட மூளை வெடித்து நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இப்போ நம்ம கிளைன் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறான், அது ஒன்றும் உண்மை கிடையாதுல அப்படின்னு கேட்டதும் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்படியெல்லாம் இல்லை, உண்மையை சொன்னால் அவன் ஒன்றும் விளாட்டுக்கு சொல்லலை, உண்மையாகவே அந்த நர்வ் கியரால் அந்த மாதிரி ஒரு சிக்னலை வந்து அனுப்ப முடியும். இப்போ கேம் மாஸ்டர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கான். உங்களுக்கு சில உதாரணம் கூட நான் காட்டுறேன். கொடுத்த வார்னிங்கை மீறி சில ஃபேமிலிஸ்லாம் அந்த நர்வ் கியரை கலெக்டர் ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்ற விஷயத்த நீங்களே பாருங்க. இதே மாதிரி 250க்கு மேலே பிளேயர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. நீங்களும் என்னோட வார்னிங்கை கேட்காம செயல்பட்டீங்கன்னா இதே நிலைமை தான் உங்களுக்கும். இப்போலேருந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே உங்களுக்கு 100 ஹெச்பி தான். இதுக்கு மேலே உங்களால் ஒரு பிளேயரை வந்து ரிவே பண்ண முடியாது. சப்போஸ் உங்களோட ஹெச்பி வந்து 0க்கு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துலேயே உங்களோட கேரக்டர் அழிஞ்சு போயிடும், ரியல் வேர்ல்டுலேயே உங்களோட நர்வ் கியர் வெடிச்சு நீங்கள் இறந்து போயிருவீங்க. இந்த கேமை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டஞ்சனில் இருக்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி டாப் ஃப்ளோருக்கு போய் அந்த மான்ஸ்டரை கொல்லணும். எப்போ அந்த டஞ்சனில் இருக்க மான்ஸ்டரை நீங்கள் கொல்றீங்களோ அப்போ இந்த கேம் வந்து முடிவுக்கு வரும். மற்றவங்களாம் இப்போ கத்த ஆரம்பிக்காங்க, பீட்டா டெஸ்டர் இந்த கேமை 2 மாதம் ஆடிட்டுருக்காங்க, அவங்களாலே இந்த கேமை பீட் பண்ண முடியல, எங்களால் எப்படி முடியும் அப்படின்னு அவங்க சொல்லலே கேம் மாஸ்டர் இன்னொரு விஷயம் சொல்கிறாப்புல, உங்களோட ஐட்டம் பாக்ஸ் பாருங்க, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஐட்டம் பாக்ஸில் ஒரு மிரர் இருக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோ பார்த்ததும் அவங்களோட ரியல் ஃபேஸுக்கு வந்து அவங்க வந்துருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ரியல் ஃபேஸுக்கு வந்துருந்தா, மற்ற எல்லாரும் அவங்க ரியல் ஃபேஸுக்கு வந்துருந்தாங்க. இப்போ நம்ம கிளைனும் கிரீட்டாவும் அவங்களோட ரியல் ஃபேஸை பார்த்துட்டு, ஆமாம் அவங்க எப்படி நம்மளோட ஃபேஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணாங்க, எப்படி இந்த இடத்துக்கு நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒருவேளை அந்த நர்வ் கியர் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணிருக்கலாம், ஆனால் நம்ம பாடி பார்ட்ஸ் கூட எப்படி அதே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான், நம்ம கேமுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பெல்லாம் ஒரு மார்க்கமாக தொட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கல. நம்ம கேம் மாஸ்டர் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்காப்புல. இப்போ அந்த கேம் மாஸ்டர் சொல்றாப்புல, நீங்க எல்லாருமே இப்போ ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க, இந்த கேமை வந்து எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு. உண்மையாகவே இந்த கேம் கிரியேட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, எங்கள் எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டுச்சு,
அதுக்காக இருக்கிறவங்க தான் நீங்கள் எல்லாரும். வேர்ல்ட் அண்ட் பாய்ஸ், உங்களோட முடிஞ்ச திறமையை யூஸ் பண்ணி இந்த கேமை பீட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் மாஸ்டர் வந்து அந்த இடத்த விட்டு கரைஞ்சு போயிருந்தாப்புல. இப்போ அந்த கேம் மாஸ்டர் மறைஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், இதுக்கு மேலே இந்த கேம் வந்து உண்மை, இது ஒரு கேம் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. இப்போ நம்ம ஹீரோவும் கிளைனை கூப்பிட்டுட்டு ஓரமாக வந்துட்டு சொல்கிறான், ஆர்பிஜி கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா ஆர்பிஜி கேமுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாகலாம் ரிசோர்ஸஸ் இருக்காது, எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போய் இப்போ ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரிசோர்ஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம கிளைனை பார்த்து நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கல. நம்ம கிளைன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான், இந்த கேமை வாங்கினப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் இந்த கேமை வந்து வாங்கி விளாண்டாங்க, அவங்கள விட்டுட்டு என்னால் விளாட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்கிறான், 2 பேர்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கலே. நம்ம கிளைன் வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறான், கவலைப்படாத, இதுக்கு முன்னாடி நான் விளாண்ட கேம்லேயே நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தான், அதனால நீ கவலைப்படாத, நானே நிறைய விஷயத்த பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கான். நம்ம ஹீரோவுக்கு போகிறதுக்கு மனசு இல்லைனாலும் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறான். என்னாலையும் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா மாஸ்டரையும் கொண்டுட்டு ஓடுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து பிடிச்சிருந்துச்சின்னு ஒரே ஒரு மெசேஜ் போட்டு போங்க, அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு. சரி கைஸ், நம்ம இப்போது செஷன் பேசாமல் எபிசோடு இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த எபிசோட் சந்திக்கும் வரை பாய் கைஸ்.